ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமதன்னோ நந்தி பரஸ்ரோதியாத். ஓம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசும் சாந்தம் சிவம் அமிதம் அனித்ய ஓம் ஹரிம் ஆயித்ய ஆயுஷ சோமி மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சன்பீச்ச ராகுக்கு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய அந்த அற்புதமான ஜோதிட கலை, அந்த ஞானத்தை, அந்த ஞானத்தில் உள்ள அத்தனை யோகங்களையும் உங்களுக்கு வழங்க இந்த பாலச்சித்தர் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது வார பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் அதாவது புரட்டாசி 13 முதல் புரட்டாசி 19 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 29/9/2025 முதல் 5/10/2025 வரை. 29/9/2025 முதல் 5/10/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். அதாவது பொதுவா குரு பகவான் மட்டுமே நல்ல பணம் பதவி தருவார், நல்ல செல்வத்தை தருவார் அப்படின்ற ஒரு பொதுவான, எல்லாருக்கும் ஒரு பொதுவான விதி. குரு பகவான் மட்டுமே தனத்தையும் செல்வத்தையும் தருவதில்லை. மற்ற கிரகங்கள் கூட கோச்சாரத்தில் சில அற்புதமான இடத்தில் அமர்ந்து விட்டால் மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை சிறிது நாட்களில் ஏற்பட்டுவிடும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் பரிவர்த்தனை ஆனாலும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திவிடும். குரு மட்டுமே பணம் பதவி செல்வத்தை கொடுப்பார் என்பது ஒரு புறம். அதை மட்டும் வைத்து பார்க்க முடியாது. மற்ற கிரகங்களுடைய ஒரு வலிமை அந்த கோச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அது மிகப்பெரிய செல்வத்தையும் பதவியும் தொழில் வளத்தையும் முக்கிய யோகங்களையும் நல்ல திருமண யோகத்தையும் கொடுத்துவிடும். அப்படிப்பட்டதை ஒரு நுட்பமான முறையில் ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய, தற்போது இருக்கக்கூடிய கடந்த வாரத்தில் ஏற்பட்ட கிரக அமைப்புகள் என்ன, இந்த வாரம் என்ன கிரக அமைப்புகள் ஏற்பட்ட, அதனால் என்னென்ன தொழில் செல்வங்கள், தொழில் வளங்கள் பெருகப் போகின்றது, செல்வங்கள் பெருகப் போகின்றது, நல்ல திருமண யோகங்கள் ஏற்பட போகின்றது, இதில் என்ன பாதகங்கள் என்ன, யோகங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இதற்கு என்ன நிவர்த்தி, என்ன பரிகாரம், நல்ல யோகங்கள் இந்த வாரத்தில் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன நல்ல திடீர் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை விளக்கமாக ஆதாரப்பூர்வ, நல்லா கவனிக்கணும், ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன். புரிஞ்சுட்டீங்களா? கோச்சாரத்தில் ஒரு கிரகங்கள் ஒரு சிறிய காலம் இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய தன யோகத்தை, செல்வயோகத்தை கொடுத்துவிடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் எந்தெந்த இடத்தில், அதாவது ஒரு மொத்த பலன்களை, ஒரு மாத பலன்களை கூறுவதை விட அந்தந்த வார கிரக அமைப்புகள் ரொம்ப துல்லிதமான முறையில் கொடுக்கப்படுகின்றது உங்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் துல்லிதமான முறையில் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை வைத்து உங்கள் யோகங்கள் இங்கே சிறப்பான முறையில், அற்புதமான முறையில் உங்களுக்கு பலன்கள் இங்கே வழங்கப்படுகின்றது. ஆக இது கடந்த காலங்கள் என்னென்ன தோஷங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன பாதிப்புகள், இந்த வாரம் என்னென்ன யோகங்களை நீங்கள், சிறப்பான யோகங்களை, என்னென்ன யோகங்களை அனுபவிக்க போகிறீர்கள், இதில் என்ன அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, என்ன சுபகாரியங்கள் நடக்கப் போகின்றது, இதில் என்ன தெய்வ வழிபாடை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதை தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். ஆக மீண்டும் இங்கே ஒரு விஷயம், இது பொது பலன்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா பிரம்மன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தலையெழுத்து எழுத மாட்டார். இப்போ மீன ராசி மேச ராசின்னா இங்கே சொல்கின்ற பலன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போகிறதில்ல. இதில் வந்து ஏதாவது சரியாக நடக்கலை அப்படின்னு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பாக அதில் மோசமான தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்படும். அதுக்கு வித்தியாசம் வரும். அப்போ உங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனைகள் அது எப்போ சரியாகும் அப்படின்னா அதற்கான விதிகளை, அதற்கான யோகங்கள் எப்போ நடக்கும், அதுக்கான குறைபாடுகள்லாம் எப்போ நீங்கும், அதற்கான தோஷங்கள்லாம் எப்போ நீங்கும், அதுக்கு என்ன செய்யலாம்ன்றது பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தில் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய எதிர்கால விதி எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக இப்போ வந்து எல்லா ராசிக்குமே மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிக்குமே இந்த வார பலன்களை ஆதாரபூர்வ கிரக அமைப்புகளுடன் அனைத்து யோகங்களையும் இங்கே உங்களுக்கு வழங்க போகிறேன். வாரப்பலன்கள் கடகராசினியர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்கள். காலம் கடந்து கொண்டே இருந்தாலும் காசு பணத்திற்கு பஞ்சம் இல்லை. காசு பணத்திற்கு பஞ்சம் இல்லை. நினைத்த காரியங்கள் வெற்றி. அதாவது தூங்கும் போதே வெற்றி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது வெற்றி அடையக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். தூங்கிக்கிட்டே, அதாவது அந்த காலத்தில் படுத்துக்கிட்டே வெற்றி அடைவேன், படுத்துக்கிட்டே காரியத்தை வெற்றி, அந்த மாதிரி வந்து கடகராசியை படுத்துக்கிட்டு வெற்றி அடையக்கூடியவர்கள். இப்போ படுத்துக்கிட்டே வெற்றி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ 11ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா 4-11 வந்து 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவோட சேர்ந்திருக்கிறார். ஆக பெண்களால் யோகம், பெண்களால் வேறு இன ஜாதி மக்களால் பெண்களால் யோகம், வருமானம், பெண்களால் நல்ல யோகத்தை அணிவிக்கக்கூடியவர்கள், சொத்துக்களால் யோகத்தை அணிவிக்கக்கூடியவர்கள். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து 4ஆம் இடத்துல பூமிகாரகன் 5-10 5-10 வந்து 4ஆம் இடத்துல இருக்கார் செவ்வாய். புரிஞ்சுட்டீங்களா? அந்த 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், 4-11. ஆக கல்வி, உத்தியோகம், வருமானம், முன்னேற்றம், லாபம். கல்வி 4ஆம் இடம், பதவி 4ஆம் இடம், வியாபாரம் 4ஆம் இடம், சொத்துக்கள் 4ஆம் இடம். ஆக இந்த 4ஆம் இடத்துக்குரியவன் 2ஆம் இடம் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு, அந்த உங்களுடைய குடும்பத்திற்கு வரக்கூடிய வருமானம், அதுதான் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார், கேதுவோட உட்கார்ந்துருக்கார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உட்காரும்போது கண்டிப்பாக வந்து சுக்கிரன் கேதுவோட சேரும் பொழுது நல்ல யோகத்தை இந்த உங்களுக்கு கொடுக்கும். கடகராசிக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதில் மாற்றமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு 1-8 செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடம், பணவரஸ்தானத்துக்குரியவன் 4ஆம் இடம். பூமியிலாலும் கல்வியாலும் உத்தியோகத்தாலும் வருமானத்தாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஸ்தானம். சரி, இப்போ அடுத்ததாக உங்களுக்கு கடகராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன். 3ஆம் இடத்துல சூரியன் புதன் ரொம்ப ஒரு தைரிய ஸ்தானம், புகழ் ஸ்தானம். தைரியம், புகழ், முயற்சிகள், ஒரு தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், எந்த ஒரு காரியம் செய்தால் வெற்றி. திட்டமிட்ட காரியங்கள், கணக்கு போட்டு காரியத்தை செய்கிறது, கணக்கு போட்டு காரியம், ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கு போட்டு கச்சிதமாக முடித்து அதை வெற்றி அடைஞ்சு அதன் மூலம் நல்ல வருமானத்தை முன்னெடுத்து அடையக்கூடிய காலம். புரிஞ்சுங்களா? புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடிய காலம். புத்திசாலித்தனத்தின் திறமைகளாலும் பல சாதனைகள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பேரும் புகழும் அடையக்கூடிய காலம். ஏன்னா 9ஆம் பாவத்தை பார்க்கறது 9ஆம் பேரும் புகழும் கொடுக்கும். கம்யூனிகேஷன், மீடியா, கம்யூனிகேஷன், போக்குவரத்து, டிராவல்ஸ், இந்த துறையெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு காலம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த கடகராசியை பொறுத்தளவு
6ஆம் அதிபதியாகி குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது, 6ஆம் அதிபதியாகி காலபுருஷனுக்கு காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் அதிபதி தன் ஸ்தானத்திற்கு 7ஆம் இடத்தில் இருப்பது, காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் அதிபதி தன் ஸ்தானத்திற்கு 4ஆம் இடத்துக்கு இருப்பது, காலபுருஷ தத்துவப்படி 9, 12 குறைவன் 9ஆம் இடத்து அதிபதியாகி 9ஆம் இடத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் இருப்பது. ஆக காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் அதிபதி மீனராசிக்கு அதிபதியான குரு அந்த இடத்துக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது. அதாவது ஒரு கிரகம் அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இருக்கும்போது ஸ்தானம் கெட்டு போகக்கூடாது, மறைவு ஸ்தானங்களை போயிடக்கூடாது. அப்ப யோகஸ்தானத்து தான் இருக்கு. அப்ப கடகத்துக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும், அதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது ஒரு சிறப்பான படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறது என்பது கடக ராசிக்கு பொருந்தும். படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறது என்பது அப்படியே தூங்கும் போதே பல திட்டங்களை போட்டு முடிச்சிருப்பாங்க. விடியக்காலம் அந்த காரியம் போது அப்படியே ஒவ்வொன்றா சக்சஸ். தூங்கும் போதே ஒவ்வொரு காரியம் திட்டம் போட்டு இது இந்த காரியம் இவன்ட்டு இந்த காரியத்தை முடிக்கணும், இவன்ட்டு அந்த பொறுப்பை கொடுக்கணும், இந்த விட்டு இந்த வேலையை வாங்கணும், அப்படி சக்சஸ். வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி. அதை அந்த வீடு அந்த சொத்தை இவன்ட்டு பேசி முடிச்சிடலாம். இவனுக்கு இந்த மாதிரி வேலையை பார்த்து அந்த மாதிரி வேலை செஞ்சிடலாம், இவனுக்கு இதை செஞ்சு அவன் சரின்னு ஒத்துக்குருவான் அப்படின்றது எல்லாம் ஒரு பிளான் பண்ணி செய்யுது. அதெல்லாம் ஒரு சக்ஸஸாக முடிக்கக்கூடிய காலம், பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? ஆக இப்போ கடகராசியை பொறுத்தளவு நல்ல உயர்வான முன்னேற்றம், நல்ல பதவி, நல்ல உத்தியோகம், நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், செய்கிற தொழில் முன்னேற்றம் அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு சிறந்த முன்னேற்றமான காலம். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? அஷ்டமத்து சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அஷ்டமத்து சனி இப்போ யோகத்தை தரக்கூடிய காலம். வக்ரமாக இருக்கு இல்லையா? சனி வக்ரம் பெற்று ஒரு வக்ரம், அதாவது ரிவர்ஸ் கிரகத்தோட, அதாவது ராகு ரிவர்ஸ் கிரகம். அப்போ சனி ரிவர்ஸாக மாறுகிறாரு. அப்போ வக்ரம் பெற்ற கிரகோட சனி ராகுவோட சேரும்போது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அஷ்டமத்து சனி காலங்களில் யோகத்தை, மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் அது. புரிஞ்சுட்டீங்களா? மிகப்பெரிய செல்வ யோகத்தை கொடுக்கும், உறுதியாக கொடுக்கும், அப்படியே ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை கொடுக்கும் கடகராசிக்கு. அதில் மாற்றமே இல்லை. அனுபவிச்சு பாருங்க, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகம்ன்ற கடகராசிக்கு உறுதியாக உண்டு. சரி, இப்போ கடகராசினியர்கள் இது பொதுவான பலன். உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா ரொம்ப நாள் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக கீழே ஒரு நம்பரை ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.